சண்டேனால இட்லிக்கு ஒண்ணு முட்டை குருமா இருக்கணும். அப்படி இல்லன்னா சிக்கன் குருமா இருக்கணும். அப்படின்னா தான் எனக்கு சண்டேயே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண மாரி இருக்கும். ஸோ டிஃபன் நல்லாவே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் மதியம் பார்த்தீங்கன்னா, என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணாம இருந்தது. ஸோ அது எல்லாமே லீவ்ல இருக்கும்போது தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுதான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ரேக் பார்த்தீங்கன்னா, என் பையன் ஒரு வாட்டியும் விளையாடுற பேர்ல எடுத்து ஃபுல்லா மெஸ்ஸி பண்ணி வச்சுடுறான். ஸோ வீக்லி ஒன்ஸாவது அவனோட கிளாத்ஸ் எல்லாத்தையும் இது மாரி அரேஞ்ச் பண்ணி விட்டா கொஞ்சமாவது பார்க்க க்ளீனா இருக்கு. நேத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சரவணா ஸ்டோர்ஸ்ல கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே. அண்ட் பாப்பாக்கு அது எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஒரு வாட்டியும் என்னோட மேக்கப் செட் எடுத்து அம்மா எனக்கு இதே மாதிரி வேணும், இதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா. ஸோ அவளோட பாக்ஸே வச்சு அவளுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக பார்த்துட்டு இருந்தா. அண்ட் நேற்று நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு இருந்த vlog அண்ட் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்றதை நம்மளோட ஷார்ட்ஸில் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். அண்ட் லஞ்ச் பண்ணலான்னு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. யூஎஸ்லேருந்து மாமா வந்திருந்தாங்க. கொஞ்சம் சாக்லேட்ஸ், பாதாம் பிஸ்தா எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இங்கே கிடைக்கிற பாதாம் பிஸ்தாக்கும் அங்கே கிடைக்கிறதுக்கும்